நினைச்சா முடியும்டா. டேய் நம்ம வீட்ல சித்தப்பா அப்பா எல்லாம் சோள கடை போறாங்க. நம்மள மட்டும் டெய்லி சோள கடை போறாங்க. டேய் நான் சொல்றேன் கேளுங்கடா. இன்னைக்கு நம்ம சோள போக கூடாது. டேய் நம்ம மிஸ் வேற நாளைக்கு வரும்போது 25 திருப்பி இம்பாசிஷன் எழுதிட்டு வான்னு சொல்லிருக்காங்க. நான் இன்னும் ஒரு பேஜ் கூட எழுதல. நான் இன்னைக்கு சோளுக்கு போக மாட்டேன்ப்பா. உனக்கு 25 பக்கம் தானா? உனக்கு எத்தனை பேஜ்டா? 50 திருப்பி எழுதிட்டு வர சொல்லிருக்காங்க. டேய் சோளுக்கு போகாம இருக்கிறதுக்கு என்னடா பண்ணலாம்? டேய் ஐத்தாலிக்கு சொல்லிருவோமாடா? சொன்னா நம்புவவளா? ஏய் மணி 7:30 மணி ஆகுது, ஸ்கூலுக்கு போலையாடா? பெருசா டிஸ்கஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? சித்தப்பா போன ஆஹா, என் அண்ணன் மாவா ஏதோ பிளான போடுதால. தங்கம் மசஞ்சிராத போட்டு வாங்க பாக்குது சித்தப்பா. டேய் நமக்கு இந்த வீட்ல யார் எப்படி நமக்கு தெரியாது. பாரு இது சொன்னா நம்ம சொல்லிடுவோமா? ஆஹா, வெள்ள வில்லிகள் மாதிரியே சிரிக்குதுல. அண்ணி டேய் சித்தப்பா பஞ்சாயத்தை கூட்டிட்டாருடா. தாத்தா வீட்டுக்கு போறதா நமக்கு பாதுகாப்பு. எஸ் தாத்தா வீட்டுக்கு ஓடிடுவோமா? ஓடினா மட்டும் என்ன விட்டுறவளாங்க? டேய் இதுல நின்னு சாடிக்கணுமாடா? நான் காப்பாத்துறதுக்கு மீன் அம்மா பாட்டில இருக்காவல. எப்படியா வாங்க சட்டை போட்டு விடுறேன், ஸ்கூலுக்கு போங்க. ஓடியாங்க ஓடியாங்க. கிசாரி என்ன நீ இந்த பேல பட்டுடுதே. நம்ம பேச்சம்மா இருக்காவல ஐ வீட்டு பக்கம் தான் வேன் நிக்கும். அங்க வந்து ஏத்தி விட்டு வந்துருவியா? சரிங்க நீ. சீக்கிரம் வாங்க, நேரம் ஆயிட்டே. மணி 7:30 மணி ஆகுது. டேய் 8 மணிக்கு வேன் வந்துரும், சீக்கிரம் வாங்க. டேய் அசஞ்சறாதீங்கடா. இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்குடா. அது வரைக்கும் தாக்கு பிடிச்சிருங்கடா. என்ன நடக்குதுங்க? அண்ணி இவங்க எல்லாம் ஏதோ பிளான் போட்டுருக்காங்க அண்ணி. பிளான் போட்டுக்கீங்க. நீங்க என்ன பிளான் போட்டாலும் இங்க நடக்காது. 1/2 மணி நேரம் தானே, ஏதாவது பண்ணி நேரத்தை கழிச்சலாம்னு பாக்கல. இங்க ஆகாது. நீ யூனிஃபார்ம் போடட்டாலும் பரவாயில்ல, தூக்கி கொண்டு விட்டு வந்துருவேன். டேய் சித்தப்பா போட்டு கொடுத்தாடா. என்னமா பிளான போடுறது ஸ்கூலுக்கு போகாம இருக்கிறதுக்கு? கிளம்புங்க கிளம்புங்க. அம்மா என்ன அம்மா ஏதாவது ஒண்ணு பண்ணு. இந்த வீட்ல எங்களெல்லாம் யாரும் நம்புறது கிடையாது. ஒண்ணு நம்புவவே. நீ ஏதாவது பண்ணிடு. அம்மா தினேஷ் என்ன சொல்லு. அம்மா அம்மா யாராவது சிரிச்சீங்க அதுக்கு அப்புறம் தான் இருக்கு. நீங்க சிரிச்சா அதுக்கு தோதா போயிடும். சரி அண்ணி. அம்மா அம்மா ஐயோ படுத்துறாள. இப்படியே 8 மணி வரைக்கும் அம்மா அம்மான்னு சொல்லி எதையாவது ஓச்சலான்னு நீ பிளான போட்டிருக்க. என்ன அன்பரசி வேலையை பாருங்க. என்னது இவளா? ஸ்கூலுக்கு போக கூடாது முடிவு பண்ணிட்டு அதுக்கு மீனா குட்டியை படுத்துற பாட்ட பாருங்க. அம்மா அம்மா என்ன சொல்லு. அம்மா ஐயோ இப்படி சொல்லுவா, ஆனா விஷயத்தை மட்டும் சொல்லவே மாட்டா. என்ன அன்பரசி? அப்பா இவ சொன்னா மட்டும் எல்லாரும் கேட்காவ, நம்மளும் சொல்லி பாப்போம். அம்மா டேய் நீ நடிக்கிறேன்னு தெரியுதுடா. என்ன சொல்லு. அம்மா அம்மாங்கல விஷயத்தை சொல்லுங்க. அம்மா ஐயோ முடியல. தமிழக்கா எங்க அம்மா கூப்பிடவன சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லடா. ஐயோ தமிழம்மா வந்தா அவ்வளவுதானே. அம்மா என்ன சொல்லு. வயித்து வலிக்குமா? வயித்து வேணா வலிக்குது. காச்சி ஆயிக்குமா? அம்மா கேக்குமா வருமா? ஏன் எதுக்கு ஒண்ணு போல மூளைக்கு வருது? தெரியலையேம்மா. சரி இவனுக்கு வயித்து வலிக்கு, உனக்கு காய்ச்சல் அடிக்கி, அவனுக்கு தலை சுத்துது. இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? சூளுக்கு போங்க, எல்லாம் சரியாயிடும். என்ன சூளுக்கு போனா எப்படி சரியாகும்? அதெல்லாம் சரியாயிரும். என்ன பாடா படுத்தாதீங்க சொல்லிட்டேன். ஐயோ வயித்து வலிக்கு. அம்மா ஐயா அம்மா வயித்து வலிக்கு. ஐயோ என்ன நடிப்பு நடிக்காத. கிஷோருக்கு வயிற்று வலிக்க ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு வந்துருமா? ஆமாண்ணே, 4 ஊசி போட்டதா சரியாகும். நாலஞ்சு ஊசி போட வேண்டாம். அது நம்மளை ஏமாத்துறாங்கடா. இந்த குடும்பத்தை மட்டும் நம்பவே முடியாதுடா. உண்மையிலே போட்டுருவாடா. அத்தடி நான் வேற தலை சுத்துதுன்னு சொல்லிட்டேனே. பயப்படாதீங்கடா. டேய் வீட்ல இருந்தாலும் அடி விழ போகுது, சூளுக்கு போனாலும் நமக்கு அடி விழும். நம்ம தான் ஒரு பேச்சு கூட எழுதலையே. அதுக்கு வீட்ல இருந்துருவோம்டா. வீட்ல ஏதாவது அடி விழுந்ததுக்கு அப்புறம் மாட்ட விளையாடலாம். சூள் அடி விழுந்தாலும் விளையாட முடியுமாடா? என்னமோ பிளான் போட்டு பாத்தீங்களா? பாருங்களா. என்ன காலைல இன்னைக்கு பஞ்சாயத்தை கூட்டிட்டாவல? என்ன அத்தை ஸ்கூலுக்கு போகாம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமா அத்தனையும் பண்ணிக்கிட்டு இருக்காவ. சரி சரி விடு, அவங்களா போட்ட விடு. ஐயா அத்தை நாளைக்கு எக்ஸாம் அத்தை. சரி சரி நான் சொல்றேன். தங்க பிள்ளைலா டேய் காப்பாத்ததுக்கு பாட்டி வந்துட்டாங்கடா. போன உசிரி வந்திருச்சு, என்ன தேடி அணைக்க வந்திருச்சு. இது போலே ஒரு சொந்தம் கிடைக்குமா? நல்ல பிள்ளைல ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துருதிலாமா? பாட்டி ஒரே காய்ச்ச பாட்டி. பிள்ளைக்கு காய்ச்சலா? ஏ தமிழே. ஐயோ அடிக்கடி அவிலையே கூப்பிடுதாவல. பாட்டி என்னம்மா காய்ச்சடிக்கணும்ல? தமிழ் தான் நல்ல மருந்து கொடுப்பா, அவளை கூப்பிடுவேன்.
தமிழம்மாக்கு கிசரப்பா எவ்வளவோ பரவாயில்ல. என்ன ராசாத்தி? நான் எனக்கு சொல்ல போவல. உண்மை வந்துட்டு பத்தில எனக்கு மட்டும் அங்க போகல. அதான் காலையில 3 நேரம் டிஸ்கஸ் பண்ணிருக்கியா? ஆமா 3 நேரம் ஒரே கிளாஸ்ல போட்டது யாரு? அங்க எங்க போட்டான்? இவன ரெண்டுத்துக்கு தான் ஒரு கிளாஸா இருந்தது. நான் அன்பரசி கேட்டு உள்ள போயிருக்கா. 3 ஒரே கிளாஸ் நல்லா இருக்கும். எப்படி படிச்சிருவீங்க? எங்க படிக்கல, புக்கத்து கோலே கிடையாது. சரி வாங்க, நேரேட் வேணும் வந்துருவாங்க வாங்க. பாட்டி நான் சொல்லுக்கு பால பாட்டி. நானும் போக மாட்டேன். எதுக்கு போக மாட்டியா? பாட்டி காச்சடிக்கு பாட்டி. அதுக்கு தான் தமிழ கூப்பிட்டேன். ஐயா பாட்டி. பச்சை புள்ளைல இருந்துட்டு சொல்லுக்கு போகாம இருக்கிறதுக்கு எப்படிலாம் சவாலிக்க வேண்டியிருக்கேடா. நம்ம நிலவல யாருக்குமே வரக்கூடாதுடா. ஏய் மாமா வந்துட்டேன். ஆகா 3 என்ன வர சொல்லிட்டு ஏதோ பிளான போட்டுருக்குன்னு நினைக்கிறேன். டேய் வளர்ந்தவனே, நீ என்ன டெல்லிக்கு கிளம்பல? என்னடா இங்க ஓட்டிலன்னு பாக்கியா? அது இருக்கட்டும். இவன ஸ்கூலுக்கு போடாம பண்ணது யாரு? ஸ்கூலுக்கு போமாயா? இன்னைக்கு லீவ் தானே உங்களுக்கு? ஏய் தருண். அப்ப லீவ் இல்லையா? ஏண்டா இவங்களுக்கு லீவ் உனக்கு கேட்டா சொன்னா? ஐயோ ஒட்டுமொத்த குடும்பம் சுத்தி நிக்கும் போதே நான் வந்த வழி பார்த்து போயிருக்கணும். இங்க பாருங்க வட்டி, எனக்கும் தெரியாது. காலையில இவ்வளவுதான் போன் அடிச்சானுவ. மாமா எனக்கு சொல்லு லீவு, எங்க தோட்டத்துக்கு கூட்டு போங்க. நான் அதான் வந்தேன். என்ன வேலை பார்த்துட்டோ பத்தில? போன போட்டு நான் வர சொல்லிருக்கியா? என்ன மாமா? என்ன மாமா இது? என்னடா கோத்து விட்டுருக்கிய? டேய் அந்த உடல என்ன பத்தி சிரிக்கான்டா. டேய் தருண், ஓ வயசு என்ன இவன வயசு என்ன? இவன கூட சுத்திட்டாளேடா. மாமா ஏதாவது ஒண்ணு பண்ணி காப்பாத்து மாமா. டேய் ஸ்கூல் லீவ் தான்டா சொன்னியா? ஸ்கூல் லீவ் தான் எங்களுக்கு மட்டும். என்னடா சொல்ற? இவனை காப்பாத்த வேண்டியது உங்க பொறுப்பு இல்ல. அந்த விஷயத்தை போட்டு கொடுத்துருவான். ஒரு சாண உயரம் கூட நின்னு வளரல. என்ன பிளாக்மெயில் பண்ற? இல்ல மாமா, உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கோம். நாங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக கூடாது. எதுக்கு? இம்போசிஷன் எழுதல. ஏன் எழுதல? ஒரு பேஜ் 2 பேஜ் கொடுத்தா எழுதலாம். 25 பேஜ் கொடுத்துட்டாங்க. எப்படி மாமா எழுத முடியும்? நீ பேசுற பேச்சுக்கு எழுதிக்கலாமேடா. இங்க பாருங்க, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல. இவனதான் போன போட்டு வரச்சேனா வந்தேன். நான் போறேன்ப்பா. அம்மா ஆதிரக்கா இல்ல ஆதிரக்கா. பிளாக்மெயில் பண்ற வயசு பாரு. ஆமாமா இவ ஸ்கூல் லீவு. அட பாவமே, இந்த பிள்ளை மிரட்டி அவன் பயப்படுறானே. அன்பரசி ஏதோ சொல்ல வந்தால. என்ன ஆதிரான் அவன் பயப்படுறான். ஐயோ ஐயோ. என்ன கட்டி சத்த விடு, ஒரு நாள் தானே விடு. அத்தை இப்ப எனக்கு கோவம் வந்துரும். போன வர பால் காய் பண்ணி 2 நாள் லீவ் போட்டுருக்கானுவ. அம்மா அது நாங்க லீவ் பண்ணல, சூழ லீவ் தான். நீங்க என்ன லீவ் பண்ணியா? இல்ல மழையும் தண்ணிமா இருக்கு, சூழல லீவ்னு சொல்லி சொன்னாங்களே. அப்ப நாங்க லீவ் போடல, மழையும் தண்ணிமா தான் இருக்குனே சூழ லீவ் விட்டுட்டாங்களே. அத சொல்றாங்கல்ல விடு, ஒரு நாள் தானே. இப்படி கட்டாயப்படுத்திரா ஸ்கூலுக்கு அனுப்புனா அங்க போய் கவனம் செலுத்த முடியாது. சந்தோஷமா போனாதான் 4 வார்த்தை கத்துக்கிட முடியும். இன்னைக்கு ஒரு நாள் விடு. ஆமா மீனா குட்டி விடு, போக மாட்டாங்க. அப்பாடா, ஒரு மனதா எல்லாரும் சம்மதிச்சுட்டாங்க. ஆனாலும் கிசரப்பா மொழி சரியில்லையே. அப்படி என்னமா சமாளிக்கிற இந்த வயசுல? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஸ்கூலுக்கு போட்டோம். என்னடா யாருக்கு காய்ச்சலு? எனக்கு தான்ப்பா. உனக்கு காய்ச்சலு. தொட்டு பாருங்க, கொதியா கொதிக்குது. டேய் ஓ நடிப்புக்கு ஆஸ்கார் விருதே கொடுக்கலாம்டா. மாமா தூக்கு மாமா. ஏன்டா? டேய் தருண், நீ இப்படி தூக்கி சுமந்து வரவா ஸ்கூலுக்கு போவானுவ? நான் பாக்குற நேரம் முக்காசு நேரம் வாங்கிட்டு தான் அவன இருக்கானுவ. பாதி செல்லம் கொடுக்கறே இந்த தருண் தான். செல்லம் கொடுத்துங்க ஒண்ணே சொல்லுங்க மாட்டேங்க. ஊரை ஃபுல்லா பாய் கட்டி சுத்தி காட்டுறான். ரெண்டு பிள்ளை எப்படி ஸ்கூலுக்கு போவான்? ஒட்டுமொத்த பள்ளி என் மேலே போடுங்க. போன போட்டு மெனக்கிட்டு வர வச்சிருக்க, அதுல விட்டுங்க. என்னையே சொல்லுங்க. டேய் அது போன் அடிச்சா உனக்கு தெரியற மாதிரி நீ ஸ்கூல் இருக்காதுன்னு ஸ்கூல் லீவு டே சண்டில சொன்னாங்க. நீ என்கிட்ட சொன்னானுவ. நீ ஸ்கூல் லீவு தானே அந்த. சரி விடுங்க. அவன் பிறந்தல இருந்து அவன கூட தான் கிடக்கான். விடுங்க. பத்தில அன்பரசி அங்க பின்னாடி பதும்புறா பாருங்க. நம்மள பதுங்க வேண்டியதா. சாவடா. எல்லாரும் என்னைய குத்தம் கண்டுபிடிக்காதா? போடா போ, வந்த வேலை முடிஞ்சிட்டல, கூட்டிட்டு கிளம்பு. ஆனா ஒண்ணுடா, நீ எத்தனை வருஷம் தான் பச்சை பிள்ளை கூட சுத்துறேன்னு நானும் பாக்குறேன். டேய் உங்களால எனக்கு வர பேச்ச பாத்தீங்களாடா? பச்சை பிள்ளை கூட சேர்தானா? அதே பாட்டுல சொல்லிட்டு போறவ. நம்ம போவோம் மாமா. வாங்க மாமா பைக்கு. பத்தில எவ்வளவு உற்சாகமா வதானே பாருங்க. சரி தருண், அந்த பிள்ளை பத்திரமா கூட்டு வந்துறேன். பிள்ளைங்களை ஒரு இடத்துல விட்டுட்டு நீ பாட்டுல எங்கேயும் பேசிட்டு நிக்காதானே? சரிங்க பாட்டி. டேய் கண்ணு கத்துமா இரு, உனி சேர்த்தா சொல்லுது. வண்டியில மடத்தரமா போனா வச்சன தெரிஞ்சது. சொட்ட எண்ணிவே பாத்துக்க. வளர்ந்தாடா. என்னடா ஒண்ணு இல்ல. என்ன வண்டியில சர்க்கஸ் கட்டிட்டு இருக்கே நீ? உனக்கு எப்படிதான் தெரியும்? நீ எங்க சுத்தினாலும் என் கண்ணு ஓ மேலதான் இருக்கும். வண்டி சாயை புடிக்கிட்டு தர மாட்டேன் பாத்துக்க. இவன் பண்ணாலும் பண்ணுவான். ஓடா வளர்ந்தவன.
இவன் எப்படி உங்க சித்தப்பா ஆனா? ஐயோ பெரிய டாச்சரா இருக்கு. ப்ராப்ளம் மாமா. பாத்தியா? ஆ, நீ பிள்ளையோட பிள்ளையா இருந்தா பிள்ளைகளுக்கு பிடிக்கதான் செய்யும். ஐயா அவன் போயிட்டு வருவான், நீ போயிட்டு வாடா போடா. அம்மா நீ முத சாப்பிட்டியாடா? காலையில சாப்பிட்டேன். தங்கச்சி சாப்பாடு தந்தா. ஏண்டா இங்க தான வர சொல்லிருக்கோம் நீ? இல்ல, தங்கச்சி ஏக்கு துணிமணி எல்லாம் எடுக்கணும் வந்தா, அதான் வந்தத சமைச்சு தந்தா, சாப்பிட்டுட்டேன். டேய், உன்னை இங்க தானே இருக்க சொல்லிருக்கு, நீ இருக்கிற அங்கங்க போற? அப்பா இருக்காவல்ல, ஏன் அப்பாக்கு எதுவும் கொடுக்க எங்களுக்கு தெரியாது? ஏமா இவனை இங்கே இருக்க சொல்லுங்கம்மா, உனக்கு கண்காணிக்கவே முடியல. என்ன பண்ணுதா யாது பண்ணாலும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. டேய் அவன் வயசு அப்படி, சுதந்திரமா இருக்கட்டும். இந்த வயசுல என்ஜாய் பண்ணாம எந்த வயசுல என்ஜாய் பண்ண போறான்? நீ போடா. இதான் உங்களுக்கும் அவங்களுக்குள்ள வித்தியாசம். போடா வளர்ந்தவனே. டேய் நம்ம போவாங்கடா. ஹாய். கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா அவருக்கு பிடிக்காது போல. வாங்களே வீட்டுக்கு வாங்களே. இல்லம்மா, பிள்ளைங்களை பார்க்கலான்னு வந்தேன். ஏப்பா உள்ள வாங்கப்பா. இல்லம்மா இருக்கட்டும். பிள்ளைல கூட இப்படி சாருது பாத்தீங்களா எப்படின்னு? இவ்வளவே செல்லம் கொடுத்து இருந்தா பிள்ளைங்க எப்படி ஸ்கூலுக்கு போவாங்க? வாங்க வாங்க, தத்த கூட வாங்க, தத்த கூட வாங்க. அம்மா இன்னைக்கு ஸ்கூல் போலியா நீங்க? தாத்தாக்கா தான் போவலையா? பாத்தீங்களாமா? டேய் சும்மா இருடா. எங்க தாத்தாக்கா தான் நாங்க ஸ்கூலுக்கு போகாம இருந்தா. ஆமா தாத்தா கூட இருக்கணும்ல. தாத்தா கூட இருக்கணும்னா நாங்க ஸ்கூலுக்கு போல. தாத்தா வாங்க நம்ம அந்த வீட்டுக்கு போலாம். சரி வாங்க, தத்த கிட்ட வாங்க, தத்த கிட்ட வாங்க. எப்படி முதலேறி போறா பாத்தீங்களா? இவ்வளவு பாசம் வைக்கிறாங்க, நாளைக்கு எப்படி பிரிஞ்சு போவாங்க? குதிரை சவாரி போலாமா? எல்லா சவாரியும் தத்த கூட்டு போறேன். போலாமா? டச்சுக்கு டச்சுக்கு போலாமா? என்ன பாசம் கட்டுறாங்க தாத்தா. இப்ப டச்சுக்கு டச்சுக்குன்னு போறேன். போலாமா? ஓஹோ, காதாம்பரி போட்ட பிளான் இதானா? ஐயோ, இந்த வயசானவரை பள்ளியாட ஆக்கிறோம் பொழுக்க. அவர் பிள்ளைங்க மேல உசுரா இருக்கிறாரு. ஓ, இததான் அப்படி சொல்லிட்டு இருந்தாளா? ஐயோ பாவம், பிள்ளைங்க மேல கொல்ல பாசமா இருக்காரு. வேற யாரு என்னன்னு எதுவும் எனக்கு தெரிய மாட்டேங்குதே. எல்லாருக்கும் டாட்டா சொல்லிட்டு கிளம்பலா. அதெல்லாம் பிடிச்சிக்க மாட்டாங்க. தாத்தா இருக்கையில பாத்துக்கிடுவேன். இந்த பரிதாபமான காட்சியெல்லாம் பார்க்கறதுக்கா நான் இருக்கேன். ஏங்க நீங்க பாட்டுல ஊரை பார்க்க போக வேண்டியதானே? இப்படி பிள்ளைங்க மேல கொல்ல பாசம் வைக்கிறீங்களே, எப்படி உங்களால பிரிஞ்சு வாழ முடியும்? ஐயோ நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியலையே. இதெல்லாம் பார்க்கறதுக்கா நான் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சேன். ஐயோ ஐயோ அம்மா, இதெல்லாம் பார்த்தா உடஞ்சு போயிடுவாங்களே. எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது. போலீஸ் இல்ல தினேஷ், இவருக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது. என்ன சொல்றீங்க? இல்ல எனக்கு தெரியாதா? நான் கரெக்டா தான் கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கூடி சீக்கிரம் நான் கண்டுபிடிக்கிறேன். ஏதோ பிரிக்க முடியாத பந்தம் இருக்குது. இல்ல இல்ல இருக்குது, கட்டாயமா இருக்குது. கூடி சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். அது எப்படி? அவர் திடீர்னு தானே வந்தாரு. திடீர்னு வரல, பல வருஷம் பிளான போட்டு வந்த மாதிரி இருக்குது. அவரை பார்த்தா ஒரு இனம் புரியாத பாசம் வருது. ஆமால, ஆனா அதையும் தாண்டி ஏதோ நமக்கும் அவங்களுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குது. எத்தனை கிரிமினல் கேஸ பார்த்துப்ப எனக்கு தெரியாது. கண்டுபிடிக்கிறேன். என்ன சொல்றாரு? இந்த கிஷோரையும் அவரையும் கம்பேர் பண்ணா ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குதே. ஆனா சரிசு குமாரெல்லாம் கம்பேர் பண்ணா தெரியல. என்னவா இருக்கும்? ஒரே குழப்பமா இருக்குதே. ஆஹா, இது கிஷோர்ட்ட சொல்லிதான் ஆகணும். என்னடா டே வளர்ந்தவன? என்னடா? நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்டா. என்னடா? நான் ஒண்ணு சொல்லுவேன், அத நீதான் முடிக்கணும். நான் யார் என்னலாம் சொல்ல மாட்டேன், விஷயத்தை மட்டும் சொல்றேன் கேட்டுக்க. இப்போ பிள்ளைங்களை தூக்கிட்டு போனாலே, ஐயோ இத கண்டுபிடிச்சிருப்போம் போலுக்க. என்ன அவரை பத்தி நமக்கு என்ன? அத பக்கத்து வீடு தானே. கிளம்பு கிளம்பு. டே வாழ்ந்தவன சொல்றத கேளுடா. என்னடா? டே அவரு பாவம்டா. பாவமா? என்னடா சொல்ற? ஆமாடா, அவர் பிள்ளைல பாசத்துல பிள்ளைங்களை தூக்கிட்டு போறாரு. நாளைக்கு பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா. டே என்னடா ஓடிட்டு இருக்க? பிள்ளைங்களுக்கு என்னடா? டே அது நம்ம வீட்டு பிள்ளைங்க, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? டே சொல்லத கேளுடா, ஆபத்து எந்த வழியில வரலாம். நான் சொல்றது மட்டும் கேளு. அது வராது, நான் பாத்துக்கிட்டுறேன். நான் சொல்றது மட்டும் கேளு. ஒரு வேலை வந்துச்சுன்னா அநியாயமா இவர் மேல கையை நீட்டிடாதடா. என்னடா சொல்ற? கை நீட்டவோ இவர் மேல பழி போடவோ செய்யாத. பாவம் பிள்ளைய பாசத்துல இருக்காரு.
இவரை வச்சு உன் குடும்பத்தை முடிக்கிறதுக்கு நிறைய பிளான் நடக்குடா. ஆனா அந்த பிளானுக்கும் இவருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் முன்னக்கூட்டியே உன்கிட்ட சொல்லிட்டேன், பாத்துக்க. பாவம், யாரும் இல்லாதான் நினைக்க பிள்ளைங்க மேல உசுரா வச்சிருக்காரு. இத பயன்படுத்தி யாராவது ஏதாவது பண்ணுனா தயவுசெய்து இவரை எதுவும் சொல்லிடாதடா. உன் முக்கோபத்தை அவர் மேல காட்டிடாத. நான் எப்பவும் இருக்க மாட்டேன் உண்மை சொல்லதுக்கு. ஒருவேளை நான் இல்லாத நேரம் ஏதாவது சம்பவம் நடந்துச்சுன்னா தயவுசெய்து இந்த வயசான மேல எந்த காட்டத்தையும் காட்டிடாத. அது பெரிய பாவமாயிரும். சரி, உனக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு மறைக்கிற. இல்லடா, ஒருவேளை சொல்றேன். ஏன்னா பிள்ளைங்களை வச்சு பிரச்சனை வர்றது சகஜம் தானே. பிள்ளைங்க சும்மா விளையாட்டுமா எங்கேயாவது போவாங்க வருவாங்க, காணாம போயிருவாங்க. நாம எப்பவும் இவர் கூட இருக்காரு இல்ல என் கூட இருக்கான்னு நினைப்பீங்க. அன்னைக்கு ஒருவேளை இல்லைன்னா அவர் மேலதானே உங்களுக்கு கோவம் வரும். மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்க. ஏதோ உனக்கு தெரிஞ்சிருக்கு. டே, எதுனாலும் பரவாயில்ல என்கிட்ட சொல்லு. இல்லடா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் சொன்னதை மட்டும் செய்ய போதும். ஒருவேளை ஏதாவது ஆனா அவர் மேல எந்த தப்பு இருக்காது, அது மட்டும் உறுதி. அப்படின்னா இவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. தேன்மொழியும் ஒரு மாதிரி தான் இருக்கா, இவன் பேச்சும் ஒரு மாதிரி தான் இருக்குது. என்ன இருக்கும்? இத்தனை வருஷம் இல்லாம எதுக்கு இவர் இந்தியாவுக்கு வரணும்? அதுவும் ஏன் இங்கே வரணும்? டெல்லிக்கு போறத ஒத்தி வைக்கணும். இங்க என்னமோ நடக்க போகுது, அது மட்டும் உறுதி. தேன்மொழி இப்படி இருக்கிறவ கிடையாத. இவன் ஏன் இப்படி இருக்கா? ஒருவேளை தேன்மொழிட்ட கேப்போம். ஏதாவது அவன் வாயிலிருந்து வருதான்னு பார்க்கணும்.